குலசாமி உண்மையா? ஆன்மாக்கள் உண்மையா? இந்த கேள்விகள் உலகத்தில் வாழும் பெருவாரியான மக்களுக்கு இருக்கிறது. இது கற்பிக்கப்பட்டவையா அல்லது உருவாக்கப்பட்டவையா அல்லது நிஜத்துக்குட்பட்டவையா? ஆதிகாலத்தில் கடவுளாக கருதப்பட்ட இடியும் மின்னலும் இன்று இயற்கையாக போய்விட்டது. கடவுளாக கருதப்படும் சிலைகள் சிலருக்கு வெறும் கல்லாக தெரிகிறது. சிறு தெய்வம் பெருதெய்வம் என தெய்வங்களுக்குள் வேறுபாடும் ஏன்? இறந்தவர்கள் திரும்பி வருவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் இறந்தவர்களை பிரமிடுக்குள் பாதுகாத்தார்கள் எகிப்தியர்கள். ஆனால் இறந்தவர்கள் மீண்டும் எழுந்து வந்தார்களா? அவர்கள் நம்பிக்கை என்னவாயிற்று? பாம்பு பழிவாங்குமா? பழிவாங்கினால் அதற்கு நல்ல பாம்பு என்று ஏன் பெயர் வந்தது? தெய்வங்கள் எல்லாம் இந்த பாம்புகளை தங்களது ஆபரணங்களாக ஏன் அணிந்து கொண்டு நிற்கின்றன? சிவனின் கழுத்திலும் விஷ்ணுவின் பாம்பு படுக்கையிலும் அம்மனின் தலையிலும் முருகனின் காலிலும் விநாயகரின் இடுப்பிலும் இந்த பாம்புகள் இருப்பது ஏன்? கடவுளை நம்பாதவர்களை காட்டிலும் நம்புகிறவர்களுக்குத்தான் கடவுளின் மீது அதிக கோபம் வருகிறது. எதனால் இப்படி? பில்லி சூன்யத்தால் ஒருவரை அழித்துவிட முடியுமா? முடியும் என்றால் பிறகு அழித்தல் கடவுள் எதற்கு? இப்படி எண்ணற்ற கேள்விகளுக்கு விடை தேடும் முயற்சியே இந்நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம். சவால் மறுத்துப்பார் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அதாவது உங்களுடைய கோயில்ங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய இடம் மட்டும்தான். ஸோ அதுக்குள்ள சாமி அப்படிங்கிற ஒரு விஷயமோ அந்த உருவம் சார்ந்த விஷயமோ இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆமாம் சார், இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் யாராவது ஒருத்தவங்களுக்கு பயப்படணும் அப்படின்றதுக்காக தான் கடவுளை படைச்சாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவே மதிக்கிறது இல்லை. கூட பிறந்தவனை வெட்டுறானுங்க, பொண்டாட்டியை கொலை பண்ணுறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு மனிதன் யாருக்கு பயப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அந்த காலத்தில் ஏற்படுத்தினதா. எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போ ஐப்பொங்கலுக்கு மாலை போட்டால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. பட் ஆனால் எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு கதை இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்டா உடம்புல ஒரு துர்நாற்றம் வரும், மலை மேலே போகக்குள்ள மிருகங்களுக்கு அது ஈஸியாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது. ஸ்மோக் பண்ணக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாதுன்றதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா ஸ்மோக் பண்ணக்குள்ள மேலே ஏறி போகக்கூடாது, ஏற முடியாது, வீசிங் ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுனால அதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. ஒரு கடவுள் பேரை சொல்லி நல்லொழுக்கம் செய்யக்கூடிய விஷயங்களை பண்ணி வச்சுதான் நீங்க நினைக்கிறீங்க. ஆமா, அவ்வளவுதான். அப்ப கடவுளுங்கிற ஒரு உருவ அமைப்பு, ஒரு உருவம், இந்த குலசாமி அப்படிங்கறதெல்லாம் உருவ அமைப்புல இல்லைங்கிறது உங்களுடைய தீர்க்கமான கருத்து. ஆமா, கண்டிப்பா. இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு திதி கொடுக்குறோம். இறந்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த பிறவின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம அடுத்த பிறவிக்கு போறவங்களுக்கு நம்ம வருஷ வருஷம் திதின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டு இருக்கீங்க. அது என்ன லாஜிக்னு புரியல. மெயினாக தான். ஸோ உங்களுக்கு மறுபிறவி இல்லைங்கிறீங்க. நான் இறந்துட்டேன்னா நான் மறுபிறவி நான் வேற ஏதோ பிறந்துறேன்னு வச்சுங்க, நான் திடீர்னு ஒன்று வருஷ வருஷம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். அது யாருக்கு கொடுப்பாங்கன்னு. ஸோ அதாவது இறந்தவனாவும் போயிடுறாங்களே, எதுக்கு அது கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்க. கரெக்ட், நல்ல கொஸ்டின். இப்போ அந்த மறுபிறவிங்கிறது நம்புறீங்களா இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, நான் இல்லைன்னு தான் சொல்றேன். இருந்துச்சுன்னா அந்த திதி ரெண்டுக்குமே மாறுபட்ட கருத்து இருக்கு. சரி, அதாவது மறுபிறவியே இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க முழுமையா ஒத்துக்கல இல்லையா? இப்போ ஏன் மறுபிறவி இருக்கக்கூடாது? அப்ப திதிங்கிறது யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்ததுல உங்களுக்கு கேள்வி வந்துடல. இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆன்மா மறுபிறவி எடுக்கக்கூடிய இடைப்பட்ட நேரம் இருக்கு இல்லையா? அந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, இந்த காலத்துக்குள்ள ஏன் திதி கொடுக்க கூடாது? காலங்கிறது எப்படி நீங்க தீர்மானிப்பீங்க? தீர்மானிக்க முடியாது. ஓகே, ஒரு அறிவியலா ஒரு விஷயத்தை நம்ம பேசுவோமே. ஓகே. இப்போ ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கு. அந்த பிளாஸ்டிக் பேப்பரை ஏன் பொறுக்குறாங்க? பயன்படுத்தி தூக்கி போட்ட ஒரு பொருள். ஓகே. அந்த பொருளை பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் உண்மை.
பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது தூக்கி போடுறாங்க. ஓகே. அதை எடுத்து குப்பையில போட்டுடலாமே, ஏன் அதை ஒருத்தர் பொறுக்கிறாரு? அவரும் குப்பையை தான் போடுறாரு. அந்த பொறுக்கி ஒருத்தர் விக்கிறாரு. ஓகே. வித்து காசு வாங்குறாருல. இல்ல நீங்க வந்து பிறவி மறுபிறவிங்கிறது வந்து அதுக்கு தான் நான் சொல்றேன். அது வந்து ஒரு அறிவியலா. ஓகே. ஒரு அறிவியலா ஒரு விஷயத்தை உங்க நாலேஜ் கொண்டு வர்றேன். ஓகே. அது உங்களை ஏற்புடையதா இல்லையாங்கிறத நீங்க சொல்லணும். ஓகே. ஒரு சாதாரணமா ஒரு மறுபிறவிங்கிறது வந்து அடுத்த ஜனனம்ங்கிறது ஒண்ணு. சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போடுறோம், அதை ஒருத்தர் பொறுக்கிறான். அதுக்கப்புறம் இந்த துணி, சாக்கு, பழசு இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க. நிறைய பொருட்களை, பழைய பொருட்கள் வாங்குறாங்க. ஏன் வாங்குறாங்க? இதை வாங்கி கொண்டு போய் திருப்பி ஒரு இடத்துல கொடுத்து அது எதுக்காக வருது? மறு உருவாக்கம் செஞ்சு அது புது பாட்டிலாவோ அல்லது புது பிளாஸ்டிக் பேப்பராவோ வரப்போகுது இல்லையா? ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு அகிரணை பொருள் தானே. அந்த அகிரணை பொருளே திருப்பி போய் மறு உருவாக்கம் பண்ணி ஒரு புதுசா உங்க முன்ன பாட்டிலாகவோ அல்லது பிளாஸ்டிக் பையா வருகிற பொழுது இது ஆறறிவு உடம்பு. அந்த ஆறறிவு உடம்பு தன்னுடைய இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் ஏன் மறு உருவாக்கம் வராதுன்னு நீ நினைக்கிறீங்க? அப்ப எந்த பொருளுக்கும் ஒரு மறுசுழற்சி இருக்கு அப்படிங்கறத நம்ம அறிவியலாவே பாக்குறோம். ஏன் ஒரு உயிர் மறு உருவாக்கம் பண்ணாது, மறு உருக்க செய்யாது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நம்ப முடியல. ஏன்னா நீங்க பிளாஸ்டிக் திருப்பி வந்துருது, புது பொருளா பாக்குறீங்க. ஆனா ஒரு ஆன்மா திருப்பி வர்றதை உங்களால பார்க்க முடியல. அந்த பார்க்க முடியாத ஒரு தனத்தினாலதான் நீங்க அதை மறுக்கிறீங்க. சார், இப்போ வந்து பிளாஸ்டிக் பேப்பர் வந்து ரீசைக்கிள் பண்றோம் அப்படின்னா இது வந்து மனுஷன் ஒரு ஹியூமன் பீயிங் வந்து அதை ரீசைக்கிள் பண்றான், ரீப்ரொடக்ஷன் பண்றான். இதுக்கு வந்து மிஷினரிஸ், கம்பெனிஸ் நிறைய இருக்கு. இப்போ வந்து மனிதனுடைய உடலும் ஒரு பேப்பரும் வந்து ஒண்ணா? நான் கேக்குறது அதான். இப்ப இது வந்து ரீப்ரொடக்ஷன் பண்றது யாரு? மனிதன் தான் மறு உருவாக்கம் பண்றான். ஆனா மறு உருவாக்கம் பண்ணுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பது மாதிரி ஏன் நம்முடைய ஆரோக்கியம் படைத்த ஒரு இதை வந்து திருப்பி மறுபடியும் ஏன் எடுக்க கூடாதுன்னு தான் கேட்கிறவங்கள. அதுதான் எப்படி இது வந்து ப்ரொடக்ஷன் பண்றது யாரு? எங்க இருக்காங்க அவங்க? அந்த ப்ரொடக்ஷன் பண்றதா காட் நான் சொல்றேன். அவர் எங்க இருக்காரு? அறிவியல் நம்புறீங்களா? அறிவியல் நம்புறேன் சார். சயின்டிபிக்கா அது வந்து எல்லாருக்குமே தெரியும். நீங்க சயின்ஸ் இல்லாம எதுவுமே கிடையாது. மேலே எறிகிற லைட்ல இருந்து இந்த மைக் வரைக்கும் எல்லாமே சயின்ஸ் தான். சரிங்களா? சயின்ஸையும் வந்து மனுஷனுடைய உயிரும் வந்து ஒண்ணு கிடையாது. பேய், ஆன்மா, இது வந்து எப்படி நீங்க வந்து ஒரு ஆன்மான்னு சொல்றது வந்து எந்த விதத்துல வந்து சயின்டிபிக்கோட ஒத்து போகும்? எனக்கு அதை சொல்லுங்க. ஆன்மா தேடல், உண்மையான ஆன்மீகத்தை உலகிற்கு சொல்லும் தமிழ் மாத இதழ். விரைவில் அபராஞ்சி ஆயில் நோய்களிலிருந்து காப்பாற்றி உங்களுக்கு நீண்ட ஆயுளை தரும் இயற்கை மரச் செக்கெண்ணெய். மரச் செக்கெண்ணெயை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழுங்கள். தொடர்புக்கு 9437211767. ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க நம்முடைய சவால் மருத்துவர் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. இப்போ நம்ம அறிவியலாளர்கள் வந்து நிறைய துகள் கண்டுபிடிக்கிறாங்க. துகள் கண்டுபிடிக்கும் போது அவங்க சாதாரணமா தனிமம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? தனிமம் கண்டுபிடிக்கும் போது மூல தனிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு போராட்டம்னு சொல்லலாமே. அது ஏன் கடவுள் துகள் கண்டுபிடிக்கிறது சொல்றான்? உங்க பாயிண்ட்ல மூல துகள் தான் வரணும். அறிவியலுடைய வார்த்தை துகள் கண்டுபிடிக்கிறான்னா யுரேனியம், பொட்டாசியம், இந்த மாதிரி நிறைய துகள்கள் கண்டுபிடிக்கிற போது அந்த மூல துகள் எங்க இருந்து வந்தது, இந்த இருக்கக்கூடிய அனைத்து தனிமங்களுக்கும் மூல தனிமம் எதுன்னு கண்டுபிடிக்கணும் அந்த வார்த்தை. ஆனா ஒரு அறிவியலாளரே அதை வந்து என்ன சொல்றாரு? கடவுள் துகள் அப்படிங்கிறாரு. ஏன் அந்த கடவுள் துகள் அப்படிங்கிற வார்த்தை இப்படி வந்துச்சு? அறிவியலாளர்கள், நான் சாதாரண சொல்லக்கூடிய சாமியார்களோ இவங்களோ அப்படி சொல்ல வரல. ஒரு அறிவியல் அறிஞர்கள் மூலத்துகள் கண்டறிய வேண்டும். அல்ல மூலத்துகள் எதுன்னு ஒரு கேள்வி வச்சானா ஓகே. ஆனா கடவுள் துகள் ஏன் வைக்கிறாங்க தான் என்னோட கேள்வி. வாதங்கள் போயிட்டே இருந்தனா இப்படிதான் போயிட்டே இருக்கும். இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்துருவோம். ஐயப்பன் கதை சொன்னீங்க. ஐயப்பன் வகையில கதைகள் இருக்கலாம். அந்த மூலம் வந்து இல்லாம இல்ல. ஒரு மூலத்தை மையப்படுத்தி அதற்கு பிறகு நிறைய கதைகள் உருவாகுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா மூலமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப அந்த மூலம் எது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது தான் நான் என்னுடைய கருத்தியலை நான் பதிவு பண்றது என்னன்னா குலசாமிங்கிறேன். அந்த குலசாமி தான் மூலம். இன்னைக்கு பெருந்தெய்வங்கள் எல்லாம் அனைத்தும் இருந்தாலும் மூல தெய்வம் நம்முடைய குலசாமி. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற குலசாமியோட கோயில்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிக்காம பாலடைஞ்சு போய் தான் இருக்கு. அது நம்ம தவறு. சரிங்களா? அது நம்ம தவறு சார். மற்ற கோயில்கள் எல்லாமே வந்து செழிப்பா வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணி பயங்கரமா இருக்கு. ஏன்
இப்போ வந்து ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா, ஒரு குலசாமி இருக்குன்னா, அந்த பரம்பரையில வந்தவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஏன் அதை வந்து பின்பற்றதில்ல? ஏன்னா அவங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கையை வர வச்சுட்டா, அது வந்து நம்பிக்கை வர வச்சுட்டா அப்படின்றது அடுத்ததுதான். இது வந்து சக்சஸ் ஆகியிருந்தா தான் நீங்க வந்து இதுக்கான விடையே சொல்ல முடியும். இது வந்து ஃபெயிலியர். இது நீங்க சொல்றது நிறைய பேருக்கு குலதெய்வங்கள்னா என்னன்னே தெரியாம தான் இருக்காங்களே தவிர, இது வந்து நீங்க எப்படி சாத்தியமா சொல்லுவீங்க? நீங்க குலதெய்வங்கள் தான் வந்து மெயின் அப்படின்னுட்டு அதை சொல்லிட்டா சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். இதை வந்து ஒரு வாத பிரீதமா நம்ம சொல்லும் போது ஆர்குமெண்டாவே போயிட்டே இருக்கும். இப்ப என்னுடைய பதில குலசாமி இருக்கு. அந்த குலசாமி சில பேருக்கு மறக்கப்படுது, சில பேருக்கு இல்லைங்கிற ஒரு விஷயம் வருது. அது இருக்கு அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துல உங்களை நான் ப்ரூவ் பண்ண போறேன். ஒரு விஷயம், என்னுடைய டிவைன் பவர் மூலியமா ஓகே ஒரு ஆப்போசிட்ல ஒரு குடும்பத்தை வர வச்சு, அந்த குடும்பத்துடைய பின்னணி, ஓகே, அவங்களுக்குள்ள சில என்ன குறைகள், அவங்க வீட்டுல யாரு இறந்திருக்கா, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத சில விஷயம் நான் என்னோட பிரேயர் மூலியமா நான் பார்க்க போறேன். பார்த்து அவங்கள்ட்ட வந்து கேட்பேன், அவங்க என்ன சொல்ல போறாங்க, இல்லைங்கிறாங்களா இல்ல இருக்குங்கிறாங்களா, அப்படி விஷயம் சொல்லுவேன். அது சொன்னதுக்கு பிறகு சில விஷயம் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஆன்மாக்களுடைய பாதிப்பு இருந்தால் அவங்க பாசிட்டிவா இருக்க முடியாது. அவங்க பாசிட்டிவா இல்லைன்னா எப்படி நீங்க தெரிஞ்சுக்க முடியும்? அது ஒரு அறிவியல் முறைப்புல உங்களுக்கு நான் நிரூபிக்க போறேன். சோ அந்த அறிவியல் அடிப்படையில் இப்ப இருக்கிறது இது ஒரு காப்பர் கம்பி. இது காப்பர் தெரியும். அறிவியல் நமக்கு என்ன சொல்லுது? காப்பருக்கு வந்து மின் கடத்தி, ஒரு உலோகம். இந்த உலோகத்துக்கு காப்பருக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு தான் நிறைய கோயில்கள்ல இன்னைக்கு மின்சாரம் கண்டுபிடிச்சு அந்த ஒயர்ல வந்து காப்பர் கம்பி சுத்தணுங்கிற அறிவு வருவதற்கு முன்பாக 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கோயில் கலசத்துல காப்பர் கலசம் வச்சிருக்கான். இன்னைக்கு நிறைய கோயில்ல வந்து தங்க கலசம் வந்துருச்சு. தங்க கலசம் இல்ல எந்த கோயிலையும் சாமி சக்தி இல்லைன்னு நான் சொல்றேன். அப்ப காப்பர் கலசம் இல்ல இருக்கக்கூடிய கோயில்ல தான் அப்ப வந்து திருப்பதியில சுத்தமா கிடையாது. அப்படி வரவில்லை. இல்ல நீங்க சொன்னது அதான், தங்க கலசம் இருக்கிற இடத்துல நிச்சயமா தங்க கலசத்துக்கு சார் அங்க கோடி கோடியா கொண்டு போய் கொட்டுறானுங்க. தங்க அதாவது நம்ம ஏன் போறாங்கிறது மக்களுடைய சிந்தனை சார்ந்தது. சரி, ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குதுன்றதுக்காக போறாங்கல்ல, அந்த மாதிரி போறவங்களுக்கு அந்த அணுக்கரகம் குறைவா இருக்குங்கிறது என்னுடைய ஆர்குமெண்ட். நான் வந்து அறிவியலாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நான் சொல்ல வர்றேன். இது எனக்கு எந்த பின்புலமும் இல்லை. நான் ஒரு மக்கள் தேடி போறாங்க, அந்த தேடி போற இடத்துல கடவுள் இருக்கா இல்லையா, அந்த கடவுளுடைய சக்தி இருக்கா இல்லையா, பல பேரான பாதிப்புகள் உள்ளடங்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் ஒரு சன்னதியை நோக்கி போகும்போது அங்க இருந்து விழுந்து கும்பிடுறாங்கன்னா, நீங்க சொன்னீங்களா ஆரம்பத்துல, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா நம்ம கடவுள் மேல குறை சொல்றோம். இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி முன்னாடி பேசும் போதெல்லாம் வந்து நான் நிறைய சாமி கும்பிடுறேன், நிறைய பொங்கல் வைக்கிறேன், ஆனா எனக்கு எந்த பலனே வரலன்னு சொல்றாங்கல்ல, அது ஏன் வரலங்கிறதுக்கான மூலத்தை தேடுற நிகழ்ச்சி தான் இது. ஆக நம்ம திருப்பதிக்கு போறோம்னா திருப்பதியில வந்து பவர் இல்லைன்னு சொல்ல வரல, அங்க சாமி இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சாமியோடைய சக்தி, சாமியோடைய அந்த வைப்ரேஷன், காடோடைய வைப்ரேஷன் அங்க குறைவா இருக்கு. ஒரு காலத்துல அதிகமா இருந்தது, இப்ப குறைவா இருக்கு. ஏன்னா நம்முடைய பாரம்பரியமான நிகழ்வுகளை நம்ம மாத்திக்கிட்டே இருக்கோம். கோயில் ஆரம்பிகளை கட்டும் போது காப்பர் கலசமா இருந்தது, காப்பர் கலசமாய் தங்க கூரை மேயும் போது அது பாசிட்டிவ் எனர்ஜி குறையுது. ஏன் குறையுதுன்னா காப்பருக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு, தங்கத்துக்கு இல்ல. அப்போ வானத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியுடைய ஈர்ப்பு சக்தி வந்து அந்த கோயில் கலசம் உள்வாங்கி அந்த பூமியில வந்து வந்துச்சுன்னா அங்க போய் நெத்தில நம்ம விழுந்து கும்பிடுகிற பொழுது நம்ம உடம்புல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். நல்லா இருக்கேன், திருப்பதியில போனேன், எனக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த சூழல், அந்த வைப்ரேஷன் இன்னைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது தான் ஒரு ஆதங்கம். ஆக நம் முன்னோர்கள் சொன்ன வழியில தான் நான் சொல்றேன், காப்பர் கலசம் இல்லாத எந்த கோயில்லையும் சக்தி, அது காடோடைய வைப்ரேஷன்ங்கிறத விடவும் அறிவியல் பாசையில நான் சொல்லணும்னா அந்த ஈர்ப்பு காஸ்மிக் எனர்ஜியோடைய எனர்ஜி வந்து குறைவா இருக்குங்கிறது தான் நம்முடைய இது. இது நம்ம அதுக்கப்புறம் வச்சுக்குவோம். ஆனால் இப்ப அதே அடிப்படையில் ஒரு வைப்ரேஷன், இந்த காடோட வைப்ரேஷன் பெறாதவங்க உடம்புல ஒரு பாசிட்டிவ் இருக்காது. அந்த பாசிட்டிவ் இல்லை அப்படின்னா இந்த காப்பர் கம்பி அவங்க உடம்புல ஸ்ட்ரைக்டா நிக்காது, திரும்பிடும். ஏன் திரும்புது? அப்ப அவங்க உடம்புல ஒரு மேக்னெட்டிக் பவர் குறையுது, அவங்க எனர்ஜி லெவலையோ காஸ்மிக் எனர்ஜியோ இல்லாம இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சோ அதை சோதிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உங்க முன்னாடியில ஒரு குடும்பத்தை நம்ம அழைப்போம். அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குதா இல்லையா, இந்த பிரச்சனைக்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு முடிவான ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருன்னு நான் நினைக்கிறேன். ஆன்மா தேடல், உண்மையான ஆன்மீகத்தை உலகிற்கு சொல்லும் தமிழ் மாத இதழ்.
அபராஞ்சி ஆயில் நோய்களிலிருந்து காப்பாற்றி உங்களுக்கு நீண்ட ஆயுளை தரும் இயற்கை மரச் செக்கெண்ணெய். மரச் செக்கெண்ணெயை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழுங்கள். தொடர்புக்கு 9443721767. ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க நம்முடைய சவால் மருத்துவர் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. எங்க இருந்து வரீங்க? கேரளாவிலிருந்து. உங்க பேரு? என் பேர் மகேஷ் சார். மகேஷ் சார் பேரு? சுப்பிரமணியம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினருடைய பெயர் சொல்லுங்க. உங்க பேரு சுப்பிரமணியன். மகேஸ்வரி அம்மாள். ராஜேஷ். ராஜேஷ். மகேஷ். ரமேஷ். ரமேஷ். இப்போ வந்து உங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. சில குறிப்புகளை வந்து நான் சொல்லுவேன். நான் சொல்லும் போது நான் சொல்ற குறிப்புகள் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுனா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. சில விஷயங்களை வந்து ஒரு 50 வருஷமோ 60 வருஷமோ 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட எனக்கு சம்பவங்கள் வரும். அதாவது நீங்க சில விஷயங்களை கஷ்டப்படலாம், எதுக்காக பாதிப்பு அடைகிறீங்கன்னு தெரியாமே நீ கஷ்டப்படலாம். ஸோ அந்த கஷ்டப்படுறதுடைய மூலத்தை தான் இப்போ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மூலத்தோடைய ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது உங்களை பற்றின சின்ன சின்ன குறிப்புகள், ஏன்னா உங்களை பற்றின முழு ஹிஸ்ட்ரி சொன்னால் ஒரு 3 hours ஆகும். ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு இந்த நம்ம நிகழ்ச்சியில் வந்து சவால் மருத்துவர் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இவங்க முன்னாடி அதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணும்போது உங்களை பற்றின சின்ன சின்ன குறிப்புகள் கேட்பேன். அந்த குறிப்புகள் வந்து நடந்ததுன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. சப்போஸ் அப்படி உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படின்னா கூட பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் 2 பேர் வயசில் பெரியவங்களா இருக்கிறனா உங்களுக்கு மேக்ஸிமம் சம்பவங்கள் தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவங்களை மட்டும் எனக்கு பதிவு பண்ணுங்க. இப்போ நான் உங்களை பற்றின குறிப்புகளை வந்து தேடுவதற்காக நான் ப்ரேயர் பண்ண போகிறேன். ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு சில விஷுவல் வரும். அந்த விஷுவல் வரும்போது அந்த விஷுவலுடைய என்ன கண்டென்ட்டாக உங்களுக்கு கேட்பேன், அதை நீங்கள் சொன்னால் போதும். சார் இப்போ வந்து இவங்க ஒரு கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க எனக்கு யாருன்னு தெரியாது, நான் ஜோடிக்கப்பட்ட ஆளும் கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே வந்திருக்கிற எத்தனை குடும்பம் வந்திருக்குன்னு தெரியும். அது போல் இவங்க வந்து கேரளாவிலேருந்து வந்ததுனால ஸோ அதனால வந்து நான் இவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து இங்கே கூப்பிட்டுருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ நீங்கள் டவுட் பட்டாவோ நேரடியாக ஏதாவது கேட்கறதுனால கேட்டுக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பு கேட்கணும்னு விரும்புறீங்களா? நீங்க ஆரம்பிங்க. ஆன்மா இல்லை, குலதெய்வம் இல்லை என்று வாதிட்ட இவர்களின் முன்னிலையில் ஆன்மாக்களும் குலதெய்வமும் இருக்கிறது என்று நிரூபிக்கின்ற நிகழ்வு இப்போது நமது நிஜ காஷ்மோரா திரு ஏபி முகன் அவர்கள் நிகழ்த்தப் போகும் தருணம். உலகில் இதுபோன்ற நிகழ்வு இதற்கு முன் நடந்திருக்குமா என்பது சந்தேகமே. அப்படியான ஒரு பரவச நிகழ்வை இப்போது நாம் காணப்போகிறோம். சவால் விட்டவர்களின் மத்தியிலும் வந்திருக்கும் பார்வையாளர்களின் மத்தியிலும் கேரளாவிலிருந்து வந்திருக்கும் இக்குடும்பத்தினருக்கு இவர் என்ன சொல்லப் போகிறார்? இவர்களுக்கு என்ன பிரச்சனை? இவர்களின் பிரச்சனைக்கு உரிய மூல காரணம் என்ன? இவர்கள் வீட்டில் குலசாமி அருள் இருக்கிறதா அல்லது ஆன்மாக்கள் இருக்கிறதா? இவர்கள் குடும்பத்தை பற்றி சொல்லப் போகும் விஷயங்கள் அனைத்தும் சரியாக இருக்குமா? இவர் விடுத்திருக்கும் சவாலில் வெற்றி பெறுவாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம். இறை வழியில் தியானிக்கிறாரா அல்லது வந்திருக்கும் குடும்பத்தின் பின்னணியை தெரிந்து கொள்ள கடந்த காலத்தை நோக்கி செல்கிறாரா? அல்லது இவர்கள் குடும்பத்தினருக்கு நடந்த பிரச்சனையை தேடுகிறாரா? தலைமுறையை தாண்டிய நிகழ்வை சொல்வது என்பது சாத்தியமா? இன்றைய நவீன உலகத்தில் இவர் சொல்லப் போகும் விஷயங்கள் உண்மையா?
இன்றைய நவீன உலகில் இவர் கேட்கும் கேள்விக்கும் குடும்பத்தினர் சொல்லும் பதிலுக்கும் சரியாக இருக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சில குறிப்புகள் கேட்குறேம்மா. இப்போ உங்க வீடோடைய ஒரு அடையாளத்தை சொல்றேன். இப்போ நீங்க உங்க வீடு இருக்கிற இடத்துக்கு முன்னாடியோ அல்லது அந்த இடத்தை தாண்டியோ போகும்போது இப்போ ஏதாவது ரோடோ அல்லது வந்து தண்ணி போற பகுதியோ புதுசா ஏதோ ஆல்ட்ரேஷன் பண்ணி ரோடு ஏதோ போட்டு வச்சிருக்காங்களா? இல்ல அது நீங்க வீடை தாண்டி போகும்போது வீடு இருக்கா? இல்ல உங்க வீட்டை வந்து கிராஸ் பண்ணும்போது அந்த புது போட்ட ரோட்ல தான் நீங்க வரணுமா? வீட்டுக்கு ஃப்ரெண்டுக்கு இறங்கும்போது டார் போட்ட ரோடு. டார் போட்ட ரோடு. ஆமா, வீட்டுக்கு ஃப்ரெண்டு கேட்டு வெளியே இறங்கும்போது இருக்கும்போது அங்க எனக்கு ஒரு தண்ணி போற ஒரு இது தெரியுது, ஒரு குழா மாதிரி போகுது. ஆமா, அது எங்க இருக்கு? அது வடக்கு சைடு. வடக்கு சைடு. ஆமா, நாங்க தண்ணி நாங்க வேஸ்ட் வாட்டர் விடுது எடுப்பீங்க. ஆமா. அப்புறம் வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி எனக்கு வந்து இப்ப எலக்ட்ரிக்கல் ஏதோ பாதிப்பு அடைஞ்சு அந்த லாந்தர் கம்பன் சொல்லுவாங்கல்ல, அந்த மின் விளக்கு ஃபால்ட் ஆகி ஒரு டியூப் லைட் அது மாத்துவாங்கல்ல, அது மாதிரி இப்ப ஃபால்ட் ஆகி இப்ப ஏதோ மாத்துனாங்களா? லைட் நாங்க போட்டிருந்தோம், அந்த பல்பு ஃபீஸ் ஆச்சு. அப்படி அது ஆன் செய்யாம போட்டிருக்கோம். ஓ, இப்போ மாத்திட்டீங்களா? இல்ல இல்ல, அப்படியே வச்சிருக்கோம். அது அப்படியே வச்சிருக்கீங்க. அடியிலோட எல்லாம் ஒர்க்கிங் இருக்கு. ஆமா, அதனால அப்படியே வச்சிருக்கோம். பத்தது இல்ல, அது அப்படியே வச்சிருக்கோம். அப்படியே வச்சிருக்கீங்க. ஆன்மா தேடல், உண்மையான ஆன்மீகத்தை உலகிற்கு சொல்லும் தமிழ் மாத இதழ். விரைவில் அபராஞ்சி ஆயில் நோய்களிலிருந்து காப்பாற்றி உங்களுக்கு நீண்ட ஆயுளை தரும் இயற்கை மரச் செக்கெண்ணெய். மரச் செக்கெண்ணெயை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழுங்கள். தொடர்புக்கு 9437211767. ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க நம்முடைய சவால் மருத்துவர் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. இப்போ உங்க வீட்டை ஏதோ வாஸ்துக்காகவோ எதுக்காகவோ அந்த வீட்டை ஆல்ட்ரேஷன் ஏதோ பண்ணீங்களா? இல்லை உள்ள வந்து கிச்சன் ஐட்டத்தை வந்து மாற்றி ஏதோ வைக்கிற மாதிரி தெரியுது, அது ஒன்று. ரெண்டாவது உங்கள் இடத்தோடைய பின்பக்கம் ஏதோ கட்டையை உடைச்சிட்டு பின்னாடி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மாதிரி இருக்கு, அதை பண்ணீங்களா? ஒரு ரூம் பேக்ல இறக்குனேன். ஆமா, இது வாங்கினது வீடோட. ஆமா, சின்ன வீடா இருந்து பசங்களுக்கு எல்லாம் சௌகரியம் இல்லைல்ல, அதனால நாங்க பேக்ல ஒரு ரூம் இருக்கணும், ஃப்ரண்ட்ல அந்த சின்ன கொஞ்சம் பெருசாகணும், அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் செய்ய வந்து பண்ணீங்க. ஆமா. நீங்க அந்த வீடு வாங்கினதுல இருந்து உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கா? அது வந்து அந்த இடம் உங்க பூர்வீக மனை கிடையாது. என்ன? அந்த இடம் உங்க பூர்வீக மனை கிடையாது. கிடையாது. வேற யார்கிட்டயும் வாங்கிருக்கீங்க? ஆமா, யார்கிட்ட வாங்கினதா? வாங்கலையா? அந்த இடத்தை தாண்டி ரொம்ப தூரத்துல கோயில் ஒண்ணு தெரியுது எனக்கு. இருக்கு. சாமி கோயில் இருக்கா? ஐயப்பன். அந்த வீட்டுக்கு உரியவங்க யாரை இறந்திருக்காங்களா? இல்ல உங்க வீட்டுக்கு உரியவர்களே
உங்க மூதாதையர்களை யாரு விபத்துல யாராவது இறந்திருக்காங்களா? அந்த வீடு ஓனர் தான் நம்ம வாங்கினல்ல அந்த ஓனர் தான் கடந்தல் மேலுக்கு தெங்குல கடந்தல் குத்தி கீழே விழுந்து செத்துட்டான். நீங்க வாங்கினதுக்கு பிறகு எத்தனை வருஷத்துக்கு கழிச்சு நடந்தது? அது 9-10 வருஷம் வரும். 10 வருஷம் வாங்கினதுக்கு பிறகு. ஆமா. இதுவரை இவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சரியாகவே அமைந்திருக்கிறது. எங்கிருந்து கொண்டே இவர்கள் வீட்டில் உள்ள விஷயங்களை இவர் கூறுவது எப்படி ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. அடுத்த வாரம் பார்ப்போம்.